சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் போர்ட்ஸ் கிளப் பகுதியை சேர்ந்தவர் தொழிலதிபரான முகுந்த் என்பவர். இவர் வெட்டுவாங்கண்ணி பகுதியில வைட்டல் கோர் இண்டஸ்ட்ரீஸ் எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் கம்பெனி என்ற ஒரு கம்பெனியை கடந்த பல வருடங்களாக அவர் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில இவருக்கு சமீப காலமாக இவரது தொழில பெரும் நஷ்டத்தை இவர் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவரது தொழிலானது முழுவதுமாக முடங்கி இருந்ததால் இவர் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக இவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. முகுந்த் என்பவர் இது தொடர்பாக தனது குடும்பத்தாரிடம் தனது தொழிலின் நஷ்டம் தொடர்பாக அவர் ஏற்படுத்தி சொல்லி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்றிரவு சரியாக 10:30 மணி அளவுல இவரது வீட்டின் 3வது மாடியில் உள்ள தனது வீட்டின் பால்கனியில் இருந்து திடீரென கீழே குதித்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து இவரது மனைவியான பிரபா என்பவர் அளித்த புகாரின் பேர்ல அபிராமபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். மேலும் இவர் தொடர்ச்சியாக இந்த தொழில் நஷ்டம் காரணமாக இவர் மன உளைச்சலில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில இவரது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு இவர் எந்த மாதிரியான தற்கொலை செய்து கொண்டார் என தெரிய வரும். இது மட்டுமின்றி இவருக்கு உண்மையான தற்கொலை செய்து கொண்டதற காரணம் தொழில் நஷ்டம் ஏற்பட்டதால் தானா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது தொடர்பாக அபிராமபுரம் போலீசார் அவரது மனைவி மற்றும் அவரது மகன்களிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொழிலதிபரான இவர் திடீரென இது தொடர்பாக தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் பல பேரிடம் கடன் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் கடனை கேட்டு தொந்தரவு செய்ததால் இவர் தற்கொலை செய்து கொண்டவா என்ற பல கோணங்கள்ல தற்போது அபிராமபுரம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அபிராமபுரம் பகுதியில தொழிலதிபர் நஷ்டம் காரணமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.